பயங்கரவாத விலங்குகளை வேட்டையாட களமிறங்கிய ராணுவம். இருளென பார்க்காம மொத்த பேருடைய சோழிய முடிக்க களம் இறக்கப்பட்டிருக்கின்றார்கள். அவசரமாக காஷ்மீர் சென்றார் அமித்ஷா. சவுதி அரேபியாவில் இருந்து பிரதமர் நரேந்திர மோடி அவர்களும் தன்னுடைய பயணத்தை ஒரு நாள் முன்பாகவே முடித்துக்கொண்டு தாயகம் திரும்புகின்றார். நம்முடைய பைனான்ஸ் மினிஸ்டர் நிர்மலா சீதாராமன் அவர்கள் தென் அமெரிக்க பயணம் போயிருந்தாங்க. அவங்க பெருநாட்டினுடைய பயணத்தை முடித்துக்கொண்டு விரைவாக நாடு திரும்புகின்றார்கள். அமித்ஷாவுடன் நம்முடைய பாதுகாப்புத்துறை அமைச்சர் ராஜ்நாத் சிங் அவர்களும் சென்றிருக்கின்றார்கள். இப்படி ஒரு மாநிலத்துக்கு பாதுகாப்புத்துறை அமைச்சரும் உள்துறை அமைச்சரும் ஒரே தருணத்தில் சென்றிருக்கின்றார்கள் என்றால் அங்க இருக்கக்கூடிய சூழ்நிலையை நீங்க புரிந்து கொள்ளுங்கள். நம்முடைய இந்திய அரசாங்கமானது இந்த பெஹல்காம் பகுதியில் எத்தனை பேர் உயிரிழந்தார்கள் என்ற விஷயத்தை விரிவாக இன்னும் வெளியிடல. ஏன்னா அப்படி ஒரு செய்தியை வெளியிட்டார்கள் என்றால் அது பதட்டத்தை உருவாக்கும், இல்ல கிளர்ச்சியை ஏற்படுத்தும். அப்படின்றதுனால பெஹல்காமில் எவ்வளவு பேர் உயிரிழந்தார்கள் அப்படின்ற விஷயத்தை சொல்லவே இல்லை. அனந்தநாத் மாவட்டத்தில் இருக்கக்கூடிய பெஹல்காம் பகுதியானது மினி சுவிட்சர்லாந்து அப்படின்னு சொல்லுவாங்க. வெயில் காலத்தில் அந்த பகுதி ரொம்பவே ரம்மியமாக இருக்கும். அந்த பகுதியில் ஒரு பெரிய ரெசார்ட் இருக்கிறது. அங்கே போய் மக்கள் தங்கி அங்கே இருக்கக்கூடிய மலைகளுடைய அழகுகளை காண்பது வாடிக்கை. அங்கே தான் நேற்று 3 மணிக்கு டொமஸ்டிக் ரெசிஸ்டன்ட் ஃப்ரண்ட் என்ற லக்ஸரி தொய்பானுடைய துணை அமைப்பானது இந்த மத சைக்கோக்களை பொறுத்த வரைக்கும் யாரு என்னன்னு தெரிஞ்சே சுட்டு இருக்கிறாங்க. குறிப்பாக சுற்றுலா பயணிகளை வரிசையாக நிற்க வச்சு நீ யார், உன்னுடைய பெயர் என்ன, எந்த மதத்தை சார்ந்தவன் அப்படின்னு கேட்டு சுட்டிருப்பதாக ஒரு தகவல். ஆனால் அதில் காயமடைந்த சில பேர் தெரிவிக்கக்கூடிய கருத்து என்னன்னு கேட்டிங்கன்னா, கால் சட்டையை கழட்ட சொல்லி இவ இந்துவா முஸ்லீமா என்று உறுதிப்படுத்திய பிறகு அப்புறம் சுட்டிருக்கிறாங்க. இந்த சைக்கோ தனத்துக்கு என்னன்னு சொல்கிறது? நீ சுடணும்னு ஆகி போயிட்டுது. காஷ்மீர் பார்த்தீங்கன்னா பாதுகாப்பாக இருக்கக்கூடாது, பதட்டம் நிறைந்ததாக இருக்க வேண்டும், தீவிரவாதத்துக்கு மீண்டும் இடம் கொடுக்க வேண்டும். இந்தியாவினுடைய ஒட்டுமொத்த கவனமும் காஷ்மீரில் இருக்கணும். இந்தியாவும் வளர்ச்சி அடையக்கூடாது. இந்தியாவினுடைய வரிப்பணம் ஒட்டுமொத்தமாக பயங்கரவாதத்தை கட்டுப்படுத்துவதற்கு மட்டும்தான் இருக்கணும். காஷ்மீரில் இருக்கக்கூடிய மக்களும் தீவிரவாதிகள் தருகின்ற பணத்துக்கு ஏங்கி நிற்கணும். அதன் மூலமாக இந்தியா முழுவதும் தீவிரவாதம் பரவணும் அப்படின்னு ஆசைப்படக்கூடிய லஷ்கர் தொய்பா பாகிஸ்தானுடைய இடத்தில் இருந்து செயல்படக்கூடிய இந்த அமைப்பினுடைய எண்ணம், நீ தீவிரவாதத்தை வளர்க்க வேண்டும் என்றால் எப்படி வேண்டுமானால் வளர்த்துட்டு போ, ஆனால் ஒரு மனிதனுடைய மானத்தை வாங்கி அதற்கு பிறகு சுட்டு இருக்கேன்னா உன்னுடைய சைக்கோத்தனத்தை என்ன சொல்றது? தீவிரவாதத்தை நீங்கள் என்ன வளர்க்காமையா இருக்கீங்க? இந்தியாவுக்கு எதிராக தீவிரவாதம் வளர்க்குறோம் அப்படின்னு சொல்லிவிட்டு பாகிஸ்தான் தீவிரவாதத்துக்காக அழிந்து கொண்டு இருக்கிறது. குழந்தைகள் இருப்பாங்க, பெண்கள் இருந்திருப்பாங்க. அவங்களுக்கு முன்பாக கால் சட்டையை கழட்ட சொல்லி இந்துவா முஸ்லிமா என்று பார்த்து அதற்கு பிறகு சுட்டு இருக்கின்றானா இவன் மனிதனா? இவன் ஒரு சைக்கோ. இந்த சைக்கோக்களை வேட்டையாடுவதற்கு நேற்றே பார்த்தீங்கன்னா இராணுவம் களம் இறங்கி விட்டது. இந்த பெஹல்காம் பகுதியை பொறுத்த வரைக்கும் சில இடங்கள் சமவெளி பகுதி, சில இடங்கள் புல்வெளி பகுதி. தொடர்ச்சியாக அங்கே அதிகமான சுற்றுலா பயணிகள் வருவதனால இவங்க சரியான நேரம் பார்த்து இந்த சுற்றுலா பயணிகள் மீது தாக்குதல் தொடுத்திருக்கிறாங்க. குறிப்பாக இந்த மாதிரி தாக்குதலை பொறுத்த வரைக்கும் 90 காலகட்டங்களில் தான் செஞ்சுக்கிட்டு இருந்தாங்க. காஷ்மீருக்கு யாரும் வரக்கூடாது, வருமானம் இல்லை என்றால் நம்ம பின்னாடி நிற்பாங்க காஷ்மீர் மக்கள் அப்படின்னு சொல்லிட்டு சுற்றுலா பயணிகளை குறிவைத்து 90களில் தான் இந்த தாக்குதல் நடந்து கொண்டிருந்தது. ஆனால் இடையில் அந்த மக்கள் கொஞ்சம் விழிப்படைந்தார்கள். இந்த பயங்கரவாதிகள் தருகின்ற பணமானது நமக்கு போதலை, நம்ம எந்த அளவுக்கு சுகமாக இருந்தோம், அதனால் சுற்றுலா பயணிகளுடைய வருகை தான் நம்முடைய வாழ்வாதாரத்தை பெருக்கும் அப்படின்னு சொல்லிட்டு தீவிரவாதிகளுக்கு அனுசரணையாக இல்லை. அதனால் தீவிரவாதமானது கொஞ்சம் கொஞ்சமாக அங்கே களையப்பட்டு கொண்டு இருந்தது. அதிலையும் 370 நீக்கின பிறகு பொருளாதார வளர்ச்சியும் சாலை கட்டமைப்பும் அதிகரித்தது. நம்ம ராகுல் காந்தி அவர்கள் கூட 370 ஏன் நீக்கின அப்படின்னு சொன்னவர் கடைசியில் 370 நீக்கின பிறகு காஷ்மீரில் போயிட்டு கால்ஃப் விளையாடினார். பனிசறுக்கு விளையாட்டெல்லாம் விளையாடினார். அந்த அளவுக்கு காஷ்மீர் ஆனது அமைதியான மாநிலமாக மாற்றப்பட்டது. ஆனால் இப்படி தொடர்ச்சியாக அமைதியாக இருப்பதற்கு இன்னொரு காரணமும் இருந்தது. என்னன்னு பார்க்கும் பொழுது
பாகிஸ்தான்காரங்கிட்ட கள்ள நோட்டு அடிப்பதற்கான வாய்ப்பு இல்லாமல் போச்சு. ஏன்னா பழைய இந்திய ரூபாயை வச்சுக்கிட்டு தொடர்ச்சியாக பழைய இந்திய ரூபாய் மிஷினை வச்சுக்கிட்டு தொடர்ச்சியாக கள்ள நோட்டு அடித்து காஷ்மீர் மக்களுக்கு விநியோகம் பண்ணிக்கிட்டு இருந்தாங்க. திடீர்னு மோடி அவர்கள் ஒரு நாள் நைட்டு இந்திய ரூபாய்கள் செல்லாது, பெரிய நோட்டுகள் செல்லாது என்று சொன்ன பிறகு பயங்கரவாதிகள் கிட்ட இருந்த பணமும் செல்லாமல் போச்சு. ரெண்டாவது அந்த மிஷினை வச்சுக்கிட்டு கள்ள நோட்டும் அடிக்க முடியல. மொத்தத்தில் தீவிரவாதிகளுக்கு இந்தியன் மணி கிடைக்காத போனதுனால அங்கே தீவிரவாதிகளால் பயங்கரவாதத்தை கட்டமைக்க முடியலை. மோடியை பொறுத்த வரைக்கும் காஷ்மீரில் அமைதி கொண்டு வர வேண்டும் என்றால் என்னென்னலாம் செய்ய முடியுமோ அதெல்லாம் அழகாக வகுத்து செஞ்சாங்க. முதல்ல தீவிரவாதம் எந்த பக்கம் அதிகமாக இருக்குதோ அதை ஒரு தனி மாநிலமாக பிரித்தாங்க. இரண்டாவது, தீவிரவாதம் இல்லாமல் வளர்ச்சி நோக்கி போகக்கூடிய அமைதியான மக்கள் எந்த பக்கம் இருக்காங்களோ அதை ஒரு மாநிலமாக பிரித்தார்கள். ஏன்னா எந்த பகுதியில் எது நடக்குது என்று டார்கெட் பண்ணுறதுக்கு நமக்கு ஒரு முக்கியமான புள்ளி வேணும். அதனால் ஜம்முவும் லடாக்கும் தனியாக பிரித்தாங்க. அப்படி பிரிக்கின்ற பொழுது தீவிரவாதிகளுடைய இடமானது சுருங்கி போய்விட்டது. அதனால் தொடர்ச்சியான வேட்டையாடுதல் மூலமாக அந்த பகுதியை அமைதி நிலைக்கு கொண்டு வந்தாங்க. ஆனால் மீண்டும் சுற்றுலா பயணிகள் வருகின்றார்கள் என்ற எண்ணத்தினால பெஹல்காமில் கிட்டத்தட்ட இந்திய அரசாங்கமானது உறுதிப்படுத்தவில்லை என்றாலும் கூட 28 பேர் உயிரிழந்திருப்பதாக ஒரு தகவல், பல பேர் காயமடைந்திருப்பதாக ஒரு தகவல். இதில் தமிழகத்தை சார்ந்த 3 பேர் பார்த்தீங்கன்னா காயமடைந்திருக்கின்றார்கள். நம்முடைய முதலமைச்சர் பார்த்தீங்கன்னா புதுக்கோட்டையினுடைய மாவட்ட ஆட்சித்தலைவரை தமிழர்களுக்கு உதவுவதற்காக டெல்லி அனுப்பியிருக்கின்றார். அங்கிருந்து அவர் காஷ்மீர் போவார். அது மட்டும் இல்லை, தமிழக அரசாங்கமானது நீங்கள் காஷ்மீரில் தீவிரவாத தாக்குதலில் நீங்கள் மாட்டி இருந்தீங்கன்னாவோ இல்லை காஷ்மீரில் இருந்து தமிழகம் திரும்ப முடியாத ஒரு சூழ்நிலை இருந்தீங்கன்னா கூட பரவாயில்லை, 24 மணி நேரம் செயல்படக்கூடிய டெல்லியில் இருக்கக்கூடிய தமிழ்நாடு இல்லத்தில் தொலைபேசி, அவசர தொலைபேசி எண்ணை விட்டிருக்கின்றார் நம்ம முதல்வர். பாகுபாடு இன்றி இந்தியா முழுவதும் இருக்கக்கூடிய தலைவர்கள் தங்களுடைய கண்டனத்தை பதிவு செய்திருக்கின்றார்கள். அமெரிக்க அதிபர் நம்முடைய பிரதமர் இடத்துல தொடர்பு கொண்டு பேசியிருக்கிறாங்க. அதே மாதிரி ஜெர்மன், ரஷ்யா, இஸ்ரேலு, இத்தாலி இது போன்ற பல நாட்டு அதிபர்களும் இந்தியாவுக்கு ஆறுதல் சொல்லியிருக்காங்க. பயங்கரவாதத்தை ஒழிப்பதற்கு இந்தியாவுக்கு நாங்கள் உறுதுணையாக இருப்போம் அப்படின்னு சொல்லியிருக்கிறாங்க. மொத்தத்தில் இந்தியாவுடைய ஒற்றுமையை இதன் மூலமாக குலைக்க முடியாது. இந்துக்கள், இஸ்லாமியர்கள் யாரை வாழ விடுவோம் யாரை வாழ விட மாட்டோம் அப்படின்னு பாகிஸ்தான் முடிவு செய்வதற்கு அவன் ஒன்றும் எங்கள் மாநிலத்து ஆள் கிடையாது. அதனால் இந்த முறை எடுக்க போகின்ற பெரிய நடவடிக்கை மூலமாக பாகிஸ்தானே காணாமல் போனாலும் போகலாம் அப்படின்னு அரசியல் விமர்சகர்கள் சொல்கிறாங்க. துப்பாக்கி சூடு நடத்தி விட்டு அடர்ந்த காட்டுக்குள்ளே போய் பயங்கரவாதிகள் பதுங்கி கொண்டு இருக்கின்றார்கள். பொதுவாக 3 மணிக்கு இந்த தாக்குதல் தொடுத்திருக்கிறாங்க. அங்கே இருக்கக்கூடிய மக்கள் எல்லாம் பார்த்தீங்கன்னா ஓலமிட்டு இருக்கின்றார்கள். என்ன நடந்தது என்று சொல்லிவிட்டு இராணுவமானது விரைந்திருக்கிறது. மொத்தத்தில் அந்த தாக்குதலை எதிர்கொண்ட மக்கள் என்ன சொல்கிறாங்கன்னு கேட்டிங்கன்னா, 2 பேர் முகத்தை மூடிக்கிட்டு என்ன மதம் என்று என்ன பெயர் என்று கேட்டு அதற்கு பிறகு சுட்டாங்க அப்படின்ற விஷயத்தையும் சொல்லியிருக்கிறாங்க. பல பெண்களை பொறுத்த வரைக்கும் எங்கள் வீட்டுக்காரை காப்பாற்றுங்க அப்படின்னு சொல்லியிருக்கிறாங்க. உயிரிழந்தவர்களில் பெரும்பான்மையானோர் பார்த்தீங்கன்னா ஆண்கள் தான். ஒரே ஒரு பெண் மட்டும்தான் உயிரிழந்திருக்கின்றார்கள். ஸோ மொத்தத்தில் அனந்த்நாத் மாவட்டமும் ஜம்மு காஷ்மீர் மாவட்டமும் பார்த்தீங்கன்னா அவசர எண்ணை தனித்தனியாக அறிவித்திருக்கின்றார்கள். கர்நாடகாவிலிருந்து நிறைய சுற்றுலா பயணிகள் போயிருக்காங்க. ஹரியானா, பஞ்சாப் போன்ற மாநிலத்தை சார்ந்தவங்க நிறைய பேர் போயிருக்காங்க. ஆனால் அவங்க சுற்றதுக்கான காரணத்தை என்ன சொல்கிறாங்கன்னு கேட்டிங்கன்னா, இந்த 370 நீக்கிட்டாங்க. அப்படி 370 நீக்கினது காரணமாக 84,000 பேர் காஷ்மீரில் குடியேறி இருக்காங்க. குறிப்பாக அனந்த்நாத் மாவட்டத்தில் இந்த பெஹல்காம் பகுதியில் 84,000 குடும்பங்கள் குடியேறி இருக்கிறது. ஸோ காஷ்மீர் பொறுத்த வரைக்கும் காஷ்மீர் மக்களுக்கு தான் சொந்தம். அதனால் யாரும் அந்நிய மாநிலத்திலிருந்து குடியேறக்கூடாது அப்படின்னு சொல்லிவிட்டு அந்த தீவிரவாதிகள் தாங்கள் செய்த கொடூர செயலுக்கு நியாயத்தை கற்பித்திருக்கின்றார்கள். ஏன் இந்த மாதிரி விஷயத்தை செய்கிறாங்க அப்படின்னு பார்க்கும் பொழுது அந்த பகுதி மக்களுடைய நம்பிக்கை பெறணும் இல்லையா? டேய், உங்களுடைய வளங்களும் நலங்களும் பிற மாநிலத்தில் இருக்கவன் பார்த்தீங்கன்னா சுரண்டிட்டு போகிறான். அதனால் நம்ம மாநிலத்துடைய நலனும் வளமும் பார்த்தீங்கன்னா நம்ம மாநில மக்களுக்கே வேண்டுமெண்டா, அதனால தாண்டா சுட்டோம் அப்படின்னு மாநில நலன் சார்ந்து செயல்பட்டிருப்பதாக இந்த பயங்கரவாதிகள் மீது ஒரு ஆதரவு அலை வரணும் என்பதற்காக மத ரீதியாக சுட்டுப்புட்டு மாநிலத்துடைய உரிமைக்காக சுட்டேன் அப்படின்னு பொய்யை சொல்லிட்டு போயிருக்காங்க. மாநில உரிமை என்றால் அவன் எந்த மதம்னு கேட்கணும்?
அதுலேயும் கால் சட்டியை ஏன் கழட்டணும்? இந்த மிருகங்களை வேட்டையாடுவதற்காக இந்திய இராணுவமானது தயாரானது. அடர்ந்த காட்டுப்பகுதியாக இருப்பதனால, குறிப்பாக 10 அடி தொலைவில் என்ன இருக்குது என்று தெரியாத காரணத்தினால நம்ம இராணுவத்தை பொறுத்த வரைக்கும் அந்த காட்டையை சுற்றி வளைத்திருக்கின்றார்கள். நவீன ரேடார் கருவி மூலமாக அவங்களெல்லாம் கண்டறிந்திருக்கின்றார்கள். சேட்டலைட் இமேஜ் மூலமாக எங்கெங்கெல்லாம் பயங்கரவாத குழுக்கள் இருக்குது என்பதையும் கண்டறிந்திருக்கின்றார்கள். அதனால் இந்த அனந்தநாத் மாவட்டம் முழுவதுமே ஒரு பெரிய தாக்குதலை தொடுக்க இந்திய இராணுவம் தயாராகி கொண்டு இருக்கிறது. ஏன்னா நேற்றே ஹெலிகாப்டர் மூலமாக அந்த காட்டை மொத்தமாக ஆய்வு செய்திருக்கின்றார்கள். உங்கள் எல்லாருக்குமே தெரியும், ஒரு 2 பேர் மட்டும் சுட்டுட்டு காட்டுக்குள்ளே போயிருக்கான்னா அந்த அடர்ந்த காட்டில் ஏகப்பட்ட தீவிரவாத அமைப்புகள் இருக்கலாம், இல்லை ஏகப்பட்ட தீவிரவாதிகள் இருக்கலாம். அதனால் இராணுவத்தை பொறுத்த வரைக்கும் இருட்டில் போய் வேட்டையாடுவது சரியானதாக இருக்காது அப்படின்னு அமித்ஷா கிட்ட சொல்லிட்டு விடிந்ததும் வேட்டைக்கு போயிருக்கிறாங்க. ஆனால் என்ன சொல்கிறாங்கன்னு கேட்டிங்கன்னா, இது பாகிஸ்தான் உதவி இல்லாமல் நடந்திருக்க வாய்ப்பே இல்லை. ஏன்னா இந்த தாக்குதல் நடப்பதற்கு 2-3 நாளைக்கு முன்பாக பாகிஸ்தானுடைய இராணுவ தளபதி பாகிஸ்தான் மாணவர்கிட்டையும் மக்களிடையும் பேசுகின்ற பொழுது, யாமா பெற்றோர்களே, உங்கள் குழந்தைகள்கிட்ட சொல்லி கொடுங்க, ஒவ்வொரு இந்தியனும் ஒரு இந்து தான், அவனுக்கு எதிராகத்தான் நீ அரசியல் செய்யணும், அவன் நம்முடைய எதிரி, இந்தியா வேற அமைப்பு, பாகிஸ்தான் வேற அமைப்பு அப்படின்றத சொல்லி சொல்லி கொடுங்க, நாம் ஏன் இந்தியாவிலிருந்து பிரிந்து வந்தோம் என்ற விஷயத்தை சொல்லி கொடுங்க அப்படின்னு சொல்லிட்டு இந்த பாகிஸ்தானுடைய இராணுவ தளபதி பாகிஸ்தான் மக்களிடையே பேசியிருக்கிறான். என்ன சொல்ல வரான்னு கேட்டிங்கன்னா, இந்தியாவில் இருக்கக்கூடிய அத்தனை பேரும் இந்துக்கள் தான், அங்கே முஸ்லீம்னு எவனுமே கிடையாது. ஏன்னா நாமெல்லாம் முஸ்லீமு, நாம் இந்தியாவிலிருந்து வெளியே இருக்கின்ற பொழுது இந்தியாவில் இருக்கக்கூடிய முஸ்லீமு நம்மளோட வந்தானா, இல்லையே நமக்கு ஆதரவாக பேசினானா? அதனால் அங்கே இருக்கக்கூடிய இந்துக்களுக்கு ஆதரவாக தானே இருந்தான். அதனால் அவனும், அதாவது இந்தியாவில் இருக்கக்கூடிய முஸ்லீமும் இந்து தான். அதனால் இந்தியன் என்று எவன் சொன்னாலும் சரி, அவனுக்கு எதிராக நம்மெல்லாம் வேலை பார்க்கணும் அப்படின்னு அந்த நாட்டு மக்கள் அவங்க பெற்றெடுக்கக்கூடிய குழந்தைகளுக்கு சின்ன வயசுலேருந்து இந்தியா இந்து நாடு, அதை இல்லாமல் ஆக்கணும் அப்படின்னு சொல்லி சொல்லி வளருங்க அப்படின்னு சொல்லிவிட்டு அந்த நாட்டு இராணுவ தளபதி பேசியிருக்கிறான். அது மட்டும் கிடையாது, சிந்து மாகாணமும் சரி, பலுசிஸ்தானும் சரி தனிநாடு கேட்டுக்கிட்டு இருக்காங்க. இந்த குழப்பமெல்லாம் பாகிஸ்தான நிலவுவது காரணமாக இந்தியா மீது தாக்குதல் தொடுத்து இந்தியா பாகிஸ்தான் போராக மாற்றி அந்த நாட்டை ஒட்டுமொத்த அமைதி பூமியாக மாற்றுவதற்கும், இல்லை மக்களுடைய கவனத்தை திசை திருப்புவதற்கும் அப்படியே இந்தியா மீது தாக்குதல் தொடுத்திருக்கிறாங்க. இது திசை திருப்புதல் தான். இது பாகிஸ்தானுடைய துணை இல்லாமல் இவங்க செஞ்சிருக்க வாய்ப்பே கிடையாது அப்படின்னு இந்தியா கருதுவதனால முன்ன சர்ஜிக்கல் ஸ்ட்ரைக் பண்ணாங்களே, அதை விட பெரிய தாக்குதலை பாகிஸ்தான் மீது செய்யணும் அப்படின்றதுக்காக தான் நம்ம பிரதமர் மோடி அவர்கள் தன்னுடைய சவுதி அரேபியா பயணத்தை முன்கூட்டியே முடித்துக்கொண்டு இந்தியா திரும்புகின்றார். இன்னைக்கு பாதுகாப்பு குழு கூட்டமானது நடைபெறப்போது, அதற்கு பிறகு எடுக்க போகின்ற பெரிய முடிவு பாகிஸ்தானுக்கு மரண அடியாக இருக்கும் என்பதில் மாற்று கருத்து கிடையாது. எப்பொழுதுமே சரி இராணுவங்களை குறிவைத்து தான் தாக்குதல் தொடுப்பாங்க. ஆனால் இந்த முறை சுற்றுலா பயணிகளை குறிவைத்து தாக்குதல் தொடுத்திருப்பதனால அடுத்தது அமர்நாத் கோயில் பாத யாத்திரையானது நடக்க இருக்கிறது. இந்த கோடை காலத்தில் எப்படியா இருந்தாலும் 50 நாளைக்கு அமர்நாத் குகை கோயில் லிங்கத்தை தரிசிப்பதற்கு இந்துக்கள் போவாங்க. ஸோ இப்படி அடுத்தடுத்து சுற்றுலா பயணிகள் காஷ்மீரை நோக்கி வருவதும், ரெண்டாவது இந்துக்கள் காஷ்மீரை உரிமை கொண்டாடுவதும் ஒருபோதும் ஏற்றுக்கொள்ள முடியாது அப்படின்ற ஒரே எண்ணத்தினால தான் இன்னைக்கு இந்த பயங்கரவாதிகள் மதத்தை கேட்டு சுட்டு தள்ளியிருக்கிறாங்க. ஸோ அமித்ஷாவை பொறுத்த வரைக்கும் யாருமே தப்பிக்க மாட்டாங்க. பாருங்களேன், விரைவான நடவடிக்கை இருக்கும். அது வாழ்நாளில் பயங்கரவாதிகள் மறக்க முடியாத ஒரு நிகழ்வாக இருக்கும் அப்படின்னு சொல்லியிருக்கிறாரு. சரி, பொறுத்திருந்து பார்ப்போம். பறிபோன உயிர்களுக்கு நம்ம என்ன பரிகாரம் தேட போகிறோன்னு தெரியல. அந்த மக்களை பொறுத்த வரைக்கும் இது மினி சுவிட்சர்லாந்துங்க, எங்களுடைய வாழ்வாதாரமே போச்சுங்க, இப்போதாங்க நாங்கள்லாம் கொஞ்சம் நிம்மதியாக இருந்தோம், சாரையாக சுற்றுலா பயணிகள் வந்தாங்க, எங்களுடைய வாழ்வாதாரமே போச்சுங்க அப்படின்னு அவங்க இந்த இரங்கலுக்கு கண்டனத்தை தெரிவித்து இரவு மெழுகுவத்தி ஏந்தி ஊர்வலம் போயிருக்கிறாங்க. இதற்கிடையில் ஏப்ரல் 30 வரைக்கும் அனைத்து விமானங்களையும் ரத்து செய்திருக்கிறது ஏர் இந்தியா. பல்வேறுபட்ட சுற்றுலா தலங்களுக்கு அழைத்து செல்லக்கூடிய எல்லா அமைப்புகளும் ஏப்ரல் 30 வரைக்கும் அவனுடைய பயணங்கள் அத்தனையும் ரத்து செய்திருக்கின்றார்கள். ஸோ லட்சக்கணக்கான பேர் சுற்றுலாவுக்கு காஷ்மீரை நோக்கி செல்லுகின்ற இந்த தருணத்தில் இப்படி ஒரு தாக்குதல் என்பது இந்தியாவுக்கு விடுக்கப்பட்டிருக்கக்கூடிய சவால், காஷ்மீர் மக்களுடைய வளர்ச்சிக்கு விடுக்கப்பட்டிருக்கக்கூடிய சவால்.
இது எல்லாம் தாண்டி இந்தியா எங்கோ வளரும், காஷ்மீர் எங்கோ வளர்ச்சிக்கு போக போகுது. அதனால் பாதுகாப்பை உறுதி செய்வது இந்தியருடைய கடமை, இந்திய அரசாங்கத்துடைய கடமை அப்படின்னு மோடி அவர்கள் சொல்லியிருக்கின்றார். இந்த மனிதாபிமானமற்ற விலங்குத்தனமாக நடந்து கொண்டிருக்கக்கூடிய இந்த பயங்கரவாதிகளை எவனையும் உயிரோட விட மாட்டோம் அப்படின்னு மோடி அமித்ஷாவும் சொல்லியிருக்கிறாங்க. நம்முடைய மோடி அவர்கள் சவுதி அரேபியா சென்றிருக்கக்கூடிய அந்த தருணத்திலும், அதே மாதிரி அமெரிக்காவுடைய துணை ஜனாதிபதி ஜேடி வான்ஸ் அவர்கள் இந்தியாவில் சுற்றுப்பயணம் செய்கின்ற இந்த தருணத்திலும் இந்தியாவுடைய பாதுகாப்பை கேள்விக்குறி ஆக்கிற மாதிரி திட்டமிட்டு இந்த பயங்கரவாத தாக்குதலை தொடுத்திருக்கிறாங்க. அதுலேயும் பெகல்காமை ஏன் தேர்ந்தெடுத்தாங்க என்ற விஷயமானது நம்ம ஆரம்பத்திலேயே சொன்னோம். ஒரு 5 கிலோமீட்டர் நடந்து சென்றால்தான் அந்த பகுதியை அடைய முடியும். வாகனங்கள் சீக்கிரமாக வராது. ரிமோட் ஏரியா, எந்த இடத்துல வருகின்றவங்களை சுட்டோம்னா அவங்களுக்கு விரைவாக பார்த்தீங்கன்னா மருத்துவ உதவி கிடைக்காது, இவங்களை விரைவாக கொண்டு போக முடியாது. அப்படின்றதுனால தான் சுட்டவன் செத்து போகணும், மீண்டும் காஷ்மீர் பக்கமே வரக்கூடாது, கொடூரமாக இருக்கணும் அப்படின்றதுக்காக தான் ரிமோட் ஏரியாவை பார்த்து இந்த தாக்குதலை தொடுத்துருக்கிறாங்க அப்படின்னு சர்வதேச பார்வையாளர்களும் ஓய்வு பெற்ற இராணுவ அதிகாரி மதன்குமார் அவர்களும் தெரிவிக்கிறாங்க. ஆனால் கடந்த காலங்கள் மாதிரி இந்திய இராணுவமானது நவீனமாகலை அப்படின்னு அவங்க நினச்சிக்கிட்டாங்க. ஆனால் காயமடைந்தவர்களை ஹெலிகாப்டர் மூலமாக மீட்கப்பட்டு 20 நிமிஷத்தில் ஒட்டுமொத்த பேரையும் பார்த்தீங்கன்னா மருத்துவமனைக்கு கொண்டு சென்றிருக்கின்றார்கள். குறிப்பாக மருத்துவமனைக்கு அழைத்து சென்றவர்களில் அனைவருமே உயிரிழந்திருப்பதாக தகவல் தெரிவிக்குது. கிட்டத்தட்ட ஒரு 3 பேர் மட்டும்தான் உயிர் பிழைத்திருப்பதாக சொல்கிறாங்க. ஆனால் இதுவரைக்கும் 28 பேர் உயிரிழந்திருப்பதாக தகவல் தெரிகிறது. ஸோ மதத்தை பார்த்து வேட்டையாடின விலங்குகளை இராணுவம் சும்மா விடாது, மொத்த பேரையும் காலி பண்ண போகிறாங்க. அமித்ஷா அதனால தான் அவசரமாக காஷ்மீர் சென்றிருக்கின்றார். ஸோ மோடி வந்த பிறகு பெரிய பாடம் புகட்டப்படும் பயங்கரவாதிகளுக்கு என்பதில் மாற்று கருத்து கிடையாது. இந்த மனிதாபிமானமற்ற செயலை நாமளும் கண்டிக்கிறோம். இந்தியா இது போன்ற ஒரு தாக்குதலை இனி சந்திக்க கூடாது அப்படின்னு ஒரு வேண்டுகோளை வச்சு இவங்களுக்கு தருகின்ற பாடமானது ஒட்டுமொத்த பயங்கரவாதிகளுக்கும் நடத்தப்படுகின்ற பாடமாக இருக்கணும் அப்படின்னு சொல்கிறோம். சரி, என்ன நடக்க போகுதுன்னு நம்ம பொறுத்து பார்க்கலாம். எதை வேண்டுமானாலும் தாங்கிக் கொள்வார்கள், இந்த பயங்கரவாத தாக்குதலை தாங்கிக் கொள்ளவே மாட்டாங்க பாஜகவினர். இது காங்கிரஸ் ஆட்சி இல்லை என்பதும் உங்கள் எல்லாருக்கும் தெரியும். வாக்கு வங்கிக்காக இவங்க யார் செஞ்சான் எப்படி செஞ்சான் என்று விசாரணை செஞ்சுட்டு இருக்க மாட்டாங்க. அதனால் பாஜகவினுடைய பதிலடி பயங்கரமாக இருக்கும் அப்படின்றதுல மாற்று கருத்து கிடையாது. சரி, பொறுத்து பார்ப்போம். இன்னும் எவ்வளோ பேர் உயிரிழந்தார்கள் என்ற தகவலானது அதிகாரப்பூர்வமாக வருகிறது. இதற்கு என்ன நடவடிக்கை எடுக்க போகிறாங்க என்பதை பற்றியெல்லாம் பொறுத்து பார்ப்போம். பதட்டத்தை பெருசாக ஏற்படுத்த வேண்டாம் என்று சொல்லி இந்த வீடியோவை நான் முடிக்கிறேன். நன்றி நண்பர்கள்.